டெய்லி மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு பேபிஸ்க்கு என்ன மெனு பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா, இட்லி மாவு இல்லை தோசை மாவு ஏதாவது இருந்ததுன்னா பேபிஸ்க்கு இட்லி இல்லைனா ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி அது கூடவே ஃபார்முலா மில்க் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு நைட் டின்னர் ஃபினிஷ் பண்ணிடுறது சிம்பிளாக. நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு என்ன பண்ணேன் அப்படின்னா கேரட் சட்னி தான் பண்ணியிருந்தேன். இட்லி கூட கேரட் சட்னி கொடுக்கலாமே அப்படின்ட்டு. டெய்லி ஃபுட்டில் நான் ஏதாவது ஒரு வேளை கேரட் சேர்த்துட்டே தான் இருக்கேன் பேபிஸ்க்கு. ரொம்பவே நல்லது. மற்ற வெஜ்ஜீஸை விட கேரட் ரொம்பவே நல்லது அப்படின்னு டாக்டரும் சஜஸ்ட் பண்ணாங்க எனக்கு. ஃபர்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாத்தையும் நறுக்கி போட்டு நல்லா அதை வதங்க விட்டுறணும். வதங்கினதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா வத்துற அளவுக்கு வதங்கிருச்சுனாலே பாதி அளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் நல்லா அடிச்சிட்டா சூப்பரான கேரட் சட்னி ரெடி. சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். நீங்களும் விருப்பம் இருந்தால் உங்கள் பேபிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு பேபிஸை தூங்க வச்சு என்னோட ஃபேவரட்டான டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸ் ஃபேவரட்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி இந்த பிஸ்கெட் ஃபேவரட்டாக இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் கொடுங்க.